என்ன வேக்கன்சி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஐடிபிஐ பேங்க் வேக்கன்சி பத்தி தான். ஸோ ஐடிபிஐ பேங்க்ல ஒரு போஸ்ட் அதாவது 1000 வேக்கன்சில வந்துட்டு போட்டிருக்காங்க. அது என்ன போஸ்ட், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நமக்கு என்ன வேக்கன்ட் அப்படின்னா, இஎஸ்ஓ எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் அண்ட் ஆப்பரேஷன்ஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு போஸ்டிங்ல வந்துட்டு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலா 1000 வேக்கன்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 1000 வேக்கன்ட்டுக்கு டேட், அதாவது முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நவம்பர் 7ல நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 16th நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. இதுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 1, 2024 அன்னைக்கு, அதாவது சண்டே வந்துட்டு நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம் வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமா தான் இருக்கும். அங்கங்க சென்டர்ஸ் வந்துட்டு என்ன அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நீங்க வந்துட்டு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். ஸோ எனி டிகிரி, ஏதாவது ஒரு கிராஜுவேட்டா அப்படின்னா நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது 20 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள வந்துட்டு இருக்கணும். இது போக நம்ம சில ப்ரியாரிட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் படி நமக்கு 20ல இருந்து 25 வயசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அது போக நமக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். போஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலா நான் வந்துட்டு 1000 வேக்கன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 1000 வேக்கண்ட்டை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அன்ரிசர்வ்டுக்கு அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு 448 வேக்கண்ட்டும், ஓபிசிக்கு வந்துட்டு 231 வேக்கண்ட் வந்துட்டு இருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 100 வேக்கண்ட் இருக்கு. எஸ்சிக்கு 127, எஸ்டிக்கு 94 வேக்கண்ட் இருக்கு. அடுத்து பிசிக்கலி டிசேபிள் பீப்புளுக்கு வந்துட்டு 40 இது வந்துட்டு இருக்கு. ஓகேவா, 40 போஸ்டிங் வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு 1000 வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. அடுத்ததா ஏஜ் லிமிட் வந்துட்டு அப்பர் ஏஜ் லிமிட், அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லா நோட்டிபிகேஷன்லயுமே கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஓபிசிக்கு வந்துட்டு 3 இயர்ஸ் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஓபிசி ஆனால் உங்களுக்கு வந்துட்டு 27 வயசு 28 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குற மூலமா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லை ஏஜ் ரிலாக்ஸேஷன் மூலமா அப்ளை பண்ணா நீங்க வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள் தான். அடுத்ததா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், டிசேபிலிட்டி பீப்புளுக்கு 10 இயர்ஸும் இருக்கு. அது போக நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் மிலிட்டரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா 5 இயர்ஸ் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சேலரி. ஸோ சேலரி அப்படிங்கும்போது இந்த ஜாப் வந்துட்டு என்னன்னா நமக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸ். ஓகேவா. ஸோ 1 இயர் கான்ட்ராக்டில் தான் உங்களை வந்துட்டு எடுப்பாங்க. பட் உங்களுடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை ஒவ்வொரு இயரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வச்சுக்குவாங்க. அடுத்தடுத்த இயருக்கு வந்துட்டு 1 இயர் அக்ரிமெண்ட்டில் உங்கள் கான்ட்ராக்டில் உங்களை வந்துட்டு அடுத்தடுத்த இயருக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. உங்களோட இது வந்து 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்துட்டு உங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அப்படி ப்ரொமோட் பண்ணும்போது அதாவது மினிமம் வந்துட்டு 6 lakh அபோவ்க்கு பெர் இயருக்கு. ஓகேவா. ஸோ பெர் இயருக்கு 6 lakhsக்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு சேலரி ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க, நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கான்ட்ராக்சுவல் பேசிஸில் நீங்கள் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்க்கான சேலரி என்னன்னா 29,000 பெர் மந்த். ஸோ ஒரு மாதத்துக்கு 29,000 வந்துட்டு சேலரி வரும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி உங்களை செகண்ட் இயருக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் இயர்க்கான சேலரி வந்துட்டு 31,000 வந்துட்டு இருக்கும் பெர் மந்த்துக்கு. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு சேலரி ரேஞ்சு. அடுத்ததா இதுக்கு வந்துட்டு நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டி டிசேபிலிட்டி பீப்புளில் வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 rupees வந்துட்டு இருக்கும், 250 ரூபாய் வந்து இருக்கும். இல்லை நீங்கள் அதர் கேட்டகரியில் வாரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1050 ரூபாய் வந்துட்டு இதுக்கான ஃபீஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடி அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஓடி ஆன்லைன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு பண்ணுவாங்க. அடுத்ததாக பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 ப்ராசஸ் தான் நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸில் ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டவுட் வரும் உங்களுக்கு. ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு டோட்டலாக
லாஜிக்கல் ரீசனிங் வந்துட்டு 60 மார்க். ஓகேவா? ஸோ லாஜிக்கல் நம்மளுக்கு அந்த மேத்தமெட்டிக் ரிலேட்டடாக லாஜிக்கல் ரீசனிங் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு 60 மார்க்கும். இங்கிலீஷ்க்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தான், இந்த கிராமர் அந்த மாதிரி பார்ட் வந்து இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு 40 மார்க்கும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்துட்டு 40 மார்க்கு. அடுத்து ஜென்ரல் நாலேஜ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து வந்துட்டு பேங்கிங் பற்றி, எக்கனாமி பற்றி, நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் லிட்ரஸி பற்றி, அதாவது பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ், இதெல்லாம் செக் பண்ணுற விதமாக ஒரு 60 கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமில் வந்துட்டு கேட்பாங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. 0.25, நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஐடிபிஐ பேங்க் வேக்கன்சி பற்றின டீட்டெயில். இது போக உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஐடிபிஐ ரெக்யர்மெண்ட், அந்த ஐடிபிஐ அந்த ஆன்லைன் லிங்க்கை வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த இதை வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.